ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றியோடு மித்துதிக்கிறோம், பஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்கள் நாங்கள் ஆராயும்படியாய் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அப்பா, அடியனை மறைத்து ஆவியானவரை இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கென்று வாழவும் உமக்கு சாட்சியாய் இருக்கவும் எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு அடிக்கின்றோம். நீர் பிரேசும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதி அடிக்கடி நாம் கேட்கின்ற ஒரு வேத பகுதி. அநேக ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இந்த வார்த்தையினாலே நமக்கு அநேக செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். என்றால் இதில் பார்க்கின்ற பொழுது திராட்சை செடி என்று சொல்லி பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் இஸ்ரவேலை பற்றி குறிப்பிட்ட திராட்சை செடியை ஊமையாய் காட்டுகின்றார். ஆனால் விசித்திரமான ஒற்றுமை என்னவெனில், இப்படி குறிப்பிட்ட எல்லா தருணங்களிலும் எதிர்மறையாகவே அது குறிப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை நாம் வேதத்தில் பார்க்கின்ற போது ஓசியா 10:1 பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. எரேமியாவில் பார்க்கின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன என்று சொல்லி அங்கு எரேமியா மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கேட்கின்றார். இன்றைய பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு மாறாக ஒரு ஆக்கப்பூர்வமான நோக்கில் இந்த திராட்சை செடி ஊமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். இதை நாம் வாசித்த பகுதியை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். ஒன்று, கனி கொடுங்கள். 2வது, கர்த்தரில் நிலைத்திருங்கள். 1 கனி கொடுங்கள், 2வது கர்த்தரில் நிலைத்திருங்கள். நம்முடைய இங்கே பார்க்கின்ற பொழுது கனி கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அது 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்களும் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கின்ற ஒன்று, அவருக்கென்று நாம் பிழைக்கும்படியாகவும் அவரை மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்கும்படியாகவும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்கின்ற பொழுது அது நம்முடைய திட்டம் அல்ல, அது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் நமக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றாரோ அதை நாம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் தான் நம்மை அழைத்திருக்கின்றார். ஏன்னால் நம்முடைய புண்ணியங்களினால் அல்ல, நம்முடைய எந்த காரியத்தினால அவர் நம்மை முன் குறித்ததின் நிமித்தமாய், நம்மை பெயர் சொல்லி அழைத்ததின் நிமித்தமாய், நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த உலகத்திலே அவருக்கென்று வாழும்படி கிருபை பாராட்டிருக்கின்ற காரணத்தினால் நாம் எப்பொழுதும் அவரை அவருக்கு குறித்து நாம் கனி கொடுக்கின்றவராக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய இதை பார்க்கின்ற போது, இன்றைக்கு ஒரு மாம்பழத்தை எடுத்து கொள்ளுங்கள், அது உடைய கனி பொன் நிறமாக மாறி இருக்கிறது. இரண்டாவது,
உள்ளத்தை கவருகிற வாசனை அதற்கு ஒன்று. மூன்றாவது, அதிலுள்ள சுவை நாக்கில் தண்ணீரை ஊற வைக்கிறது. நான்காவது, அந்த ருசி மற்ற பழங்களை விட வித்தியாசமாக இருக்கிறது. ஐந்தாவது, பழுகி பெருகி இனப்பெருக்கம் செய்வதற்கு அதிலே விதையும் இருக்கின்றது. ஒரு மாம்பழத்தை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு விதமான இது இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற மக்களுடைய காரியங்களிலே நாம் வித்தியாசப்பட்டவர்களாய், அவர்கள் நம்மிடத்திலிருந்து ஆண்டவரை ருசிக்கின்றவர்களாய், ஆண்டவருடைய மனம் நம்மிடத்திலே வீசுகின்றதாய், அவர் எதற்காக நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றாரோ அந்த ஜீவன் அவர்களுக்குள்ளாக பிரதிபலிக்கின்றதாய் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு கனி கொடுப்பது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக 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 அவசியமாக இருக்கின்றது. அதுபோலவே நீங்கள் கனி கொடுக்கும்போது உங்களை சூழ உள்ள எத்தனையோ பேர் அந்த கனியை பார்த்து பயன்பெறுவார்கள். இதன் மூலமாய் உங்களை அறியாமலே நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை தான் இன்றைக்கி ஆண்டவரை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவ மார்க்கம் பரவி வளர்ந்து செலுத்திருக்கிறது. வேத வசனங்கள் விதைக்கப்படுகின்ற இடத்திலெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ ஜனங்களாய் மாறுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய இன மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம்? யோவான் 15:16 சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்மை ஏற்படுத்தின கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், நீங்கள் போய் கனி கொடுங்கள். நாம் இருக்கின்ற இடங்களில் அல்ல, நமக்கு ஆண்டவர் எங்கெல்லாம் நம்மை அழைக்கின்றாரோ நாங்கெல்லாம் நாம் சென்று போக வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வீட்டிலேயே இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அவர் கிராமந்தோறும் சுற்றித்திருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர் எல்லா இடங்களிலும் சுற்றித்திருந்தார். திரளான மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை காண்கின்ற மக்கள் ஒரு ஜன கூட்டம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கவும் நம்முடைய கனியை கண்டு அவர்களும் கனி கொடுக்கின்றவர்களாய் நம்மோடு கூட வருகின்றவர்களாய் இருக்க நம்மை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். மிக குறைந்த அளவு மழை பெய்கிற அரேபிய பாலைவனத்தில் கூட மிக இனிமையான பேரிச்சம்பழங்களை நமக்கு கொடுப்பதில்லையா? கிறிஸ்துவை பாருங்கள். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுடையவர், வல்லமையுள்ள தேவன். ஆனாலும் அவர் வாழ்க்கையிலே ஆவியின் கனிகளை காண்பித்தார். விசேஷமாக சிலுவையிலே தொங்கும்போது கூட அத்தனை கனிகளையும் காண்பித்தார் என்று பார்க்கின்றோம். ஆம், திராட்சையின் கனி பார்க்கின்ற பொழுது அது திராட்சை செடியை நாம் நடுகின்றனால் அதில் நாம் கனியை பெரும்படியாகத்தான் நடுகின்றோம். நடுவது மட்டுமல்ல, அது கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாய் ஆண்டவரை நாம் துதிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் பிதாவை முன்னிறுத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னிறுத்தி அவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் நாம் கனி கொடுக்கின்றவர்களாய் இருக்க முடியும். கனி கொடுக்காத மரமெல்லாம் அறுக்கப்படும் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா சுத்தம் பண்ணுவது என்பது கனி கொடுக்காத கிளைகள் எல்லாம் அந்த செடியிலிருந்து நீக்கப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கனி கொடுக்காது இருப்போம் சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் தூரமாய் போய்கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் கனி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமுள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்கள் நம்மை காண்கின்ற பொழுது ஆண்டவரை கண்டு ஜீவிக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஏசாயாவின் புஸ்தகத்தை பார்க்கின்ற பொழுது 1-7 4 சொல்கிறது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருந்தேன், அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அதனால் வெட்டப்படுகின்ற செடியின்
கிளை என்பது ஒரு கசப்பான அனுபவமாக இருக்கின்றது. அந்த கசப்பான அனுபவம் இல்லாதபடி நீங்கள் நானும் ஆண்டவருக்கு கனி கொடுக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக கர்த்தரில் நிலைத்திருங்கள் என்று பார்க்கின்றோம். 4 முதல் 8 வசனங்களை பார்க்கின்ற போது அங்கு சொல்கின்றார், என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனத்திலே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்டு கொடியைப் போல அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான்னு சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்தில் சொல்கின்றார், அங்கு பார்க்கின்ற போது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது நாம் ஒரு ஜீவ கனியை நாம் பெற்றிருக்கின்றோம், ஜீவனை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் அநேகரை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கே 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள். இன்றைக்கு சீசத்துவத்தை பெற்றிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கி அநேகருடைய காரியங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர்களே நிலைத்தில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒருவேளை புறமஸ்தர் மட்டுமல்ல, ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மிக அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நிலைத்திருக்காதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விசுவாச வாழ்க்கை என்பது நமக்கு மிக 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 அவசியமாயிருக்கிறது. நாம் ஒரு ஜான் ஏறுகின்ற பொழுது ஒரு முழம் சரிக்கின்றதாய் இன்றைக்கு கிறிஸ்துவருடைய விசுவாசம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழாதபடி மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை விட்டு நம்மை பின்வாங்கக்கூடாது. நாம் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டோம். மார்க் 11:13 சொல்கின்ற பொழுது இலை உள்ள அத்தி மரத்தை பார்க்கின்றோம், அதில் இலையே அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்றார், அங்கு பார்க்கின்றார், அதில் அத்தி மரத்திலே இலையை தவிர கனியே ஒன்றும் இல்லை. இயேசு 14ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு இடைவிடுவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதே மார்க் 11:21 செல்கிறது. அங்கே இயேசு அந்த இதை சபித்த மாத்திரத்திலே அங்கு பார்க்கின்ற 21 பேதுரு இயேசுவை நோக்கி, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அங்கு பார்க்கின்றோம், அது பட்டு போகின்ற போது அது வெளியே எரி உண்டு கொடியாய் போய்விடுகிறது என்பதை பற்றும் அது ஒரு பயனற்ற செடியாய் அங்கு மாறுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் நாம் மத்தேயு 5 பார்க்கின்ற பொழுது உப்பு சாரமற்று போனால் அது வெளியிலே கொட்டப்படும். உப்பு சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படும். நீங்கள் நானும் இன்றைக்கி கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை என்றால் சாரமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த சாரமற்ற வாழ்க்கை வருகின்ற பொழுது நாம் எப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிற்கப் போகின்றோம். நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் நிலையான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். அங்கே பார்க்கின்றோம் மத்தேயு 7:19 வசனம், நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று பார்க்கின்றோம். என்றால் நிலைத்திருத்தல் என்பது நம் ஆண்டவரோடு இருக்கின்ற வாழ்க்கை, வெட்டப்படுகின்ற வாழ்க்கை அல்ல, அக்னியை போடப்படுகின்ற வாழ்க்கை அல்ல. அங்கு பார்க்கின்ற பொழுது நிலைத்திருந்தால் 1 பேதுரு 5:10 பார்க்கின்ற போது நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவர். அவர்தான் நம்மை சீர்படுத்துகின்றார், ஸ்திரப்படுத்துகின்றார், பலப்படுத்துகின்றார், நிலைப்படுத்துகின்றார். இந்த விசுவாசம்தான் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய சுயத்திலே நான் நிற்க முடியாது, சுயமாய் நான் எதையும் சிந்தித்து இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆண்டவரில் நான் நிலைத்திருக்கின்ற பொழுது அவர் என்னை பலப்படுத்துகின்றவர் மட்டுமல்ல, என்னை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவர் என்னை மகிமையான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுமையாய் அடைக்கின்றவராய் இருக்கின்றார். இயேசுவை பின்பற்றினதான கூட்டத்தாரை கொண்டு இருக்காதபடி கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நாம் பெற்று, அன்றைக்கு திரளான கூட்டம் மக்கள் போனார்கள். ஆனால் ஆண்டவரிடத்திலே அற்புதத்தை பெறும்படியாகவும் ஆண்டவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் ஆண்டவரிடத்திலே சென்ற பொழுது அல்ல, அப்படிப்பட்ட மக்களாய் அல்ல, ஆண்டவர் மேல் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்ம நித்திய வாழ்வுக்கு அவர் நம்மை அழைத்து செல்கின்றவராய் இருக்கின்றார்.
நல்ல அவரோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் நம் கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 3:13-15 பார்ப்போம். மார்க்கு 3:15 பார்ப்போம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் அங்கு பார்க்கின்ற பொழுது தமக்கு சுத்தமானவர்களை அழைத்து பிரசங்கம் பண்ணவும் வியாதியை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தும்படியாகவும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நான் தான் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றிருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நம்மிடத்தில் வருகின்ற மக்கள் ஆண்டவருடைய அன்பை ருசிக்க வேண்டுமென்றால் நாம் இதிலே நிலைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கின்றார். நிச்சயமாக நான் என்னால் கர்த்தர் மகிமைப்படப் போகின்றார். ஆண்டவரை தான் என்னை கொண்டு அவருடைய வார்த்தையை கொடுக்கவும், அவருடைய வார்த்தை மட்டுமல்ல இன்றைக்கு அநேகரை குணப்படுத்தவும், இன்றைக்கு பிசாசுகளை துரத்தும்படியாகவும், இன்றைக்கு பிசாசு என்று சொல்கிற பொழுது பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. பலவிதமான ஆவிகள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானதை கொண்டு நாம் பலம் பெற்றவர்களாய் இது போன்ற எல்லாவற்றையும் முறியடிக்கத்தக்கதான தேவ வரத்தையும் தேவ பலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நாம் அவருடைய நிலைத்திருக்கின்ற பொழுது கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். அவரை போன்று வாழ்வோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தாரோ, எப்படியாக அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எந்த திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதற்காக நம்மை அர்ப்பணித்து நாம் வாழ்வோம். நிச்சயமாக நம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நாமும் அதிலே நிலைத்திருப்போக்கின்றவர்களாக இருப்போம். நிலைத்திருப்பதில் தேவனுக்கும் நமக்கும் பங்கு உண்டு. இதில் நம் பங்கு அதிகமாக இருக்கின்றது. நாம் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுது நிச்சயமாக வாக்கு பண்ணும் தேவன், வாக்கு தத்துவத்திலே உண்மையுள்ள தேவன். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைத்து, நம்மோடு கூட நம்முடைய முற்பதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து எல்லாவற்றுக்கும் நம் சுதந்திரவாளிகளாக இந்த உலகத்திலே வாழ நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் அவருக்குள்ளாக இருக்கின்ற அந்த பங்கு என்பது நாம் தான் அவரை கிட்டிச் சேர வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய பெயர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கின்றார். அதிலே நாம் நிலைத்திருப்போம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கர்த்தாவே, கனி கொடுத்து உம்மில் நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும் சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். என்றால் நாம் கனி கொடுப்பது என்பது ஆண்டவரின் நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளிலே கொடுப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள கடவுளே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கென்று நாங்கள் கனி கொடுக்கவும் உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் அழைத்திருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, நிலைத்திருக்கக்கூடாதபடி கர்த்தாவே நாட்களே சத்துருவான் கொண்டு வருகிற சகல தந்திரங்களையும் முடியேற்கத்தக்கதான தேவ பலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. நாங்கள் ஆவியிலே அனலுள்ளவர்களாய் உம்மை கர்த்தாவே எதிர்கொண்டு அழைக்க கர்த்தாவே எங்களை ஆயத்தப்படுத்தினவர்களாய் நாட்களே வாழ எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உம்மில் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நிலைத்திருந்து இந்த உலகத்திலே உமக்கென்று கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் பிரேசம் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். Thank you.